எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கனவுகளை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே யோசிப்பீங்க, கனவுகளை எப்படிடா கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளால் கனவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் கனவுகள்னால் என்ன, அது எப்போ வரும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்திங்கன்னா இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். பொதுவாகவே நம்ம கனவை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கனவுகள் எப்போ அப்படின்னு எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், பயப்படுற விஷயங்கள் நம்ம சப்கான்ஷியஸில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி பதிஞ்சு போகிற விஷயங்கள் நம்ம தூங்குறப்போ நம்மளுக்கு கனவுகளாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் கனவுகள் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ரெம் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் அப்போ தான் நம்மளுக்கு கனவுகள் வெளிப்படுது, தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரெயினில் நடக்கிற விஷயம் தான் இந்த கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மூவியில் டைரக்டர் இருப்பாங்க, ஆக்டர் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறது, மூவியில் 2 பேருமே வெவ்வேறு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. ஆனால் கனவு அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா, டைரக்டரும் நம்ம தான், ஆக்டரும் நம்ம தான். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பிரெயின் தான் நம்மளோட டைரக்டர், நாம தான் ஆக்டர் அப்படிங்கிறது தான் அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கனவு நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூளைக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் இந்த ஒரு கனவு. இந்த மூளை நம்ம கண்ட்ரோலுக்கு அந்த கனவுல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கனவு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிலருக்கு சில பழக்க வழக்கங்கள் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிலர் டைம் பார்த்துட்டே இருப்பாங்க, சிலர் கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ டைம் பார்த்துட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி டைம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கையில என்ன ஆகும், நிஜ வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் இப்போ பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு டைம் காமிக்கும், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கல ஒரு 2 நிமிஷம் அதிகமாக இருக்கும். இதே கனவுல அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கல ஒரு டைம் தெரியும், அதுக்கப்புறம் பார்க்கையில அப்படி கிளாக் தலைகீழாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் அவங்க கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கே என்ன சொல்கிறது, இந்த மூளை அப்படியே ரியலைஸ் பண்ணுமா, இது ரொம்ப என்ன சொல்கிறது, கோல்மால ஒரு விஷயம், கிளாக் அப்படி தலைகீழாக இருக்காதுல்ல, ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த எக்ஸாக்டான டைம் தான் சொல்லும். கனவுல தான் இந்த மாதிரி மாறி மாறி எல்லா விஷயங்களுமே நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவதைகள் எல்லாம் பறந்துட்டு இருக்க மாதிரி, கீழெல்லாம் பாம்பாக இருக்கிற மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே ஒரு வேறு ஒரு விஷயமாக நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி கோல்மாலான விஷயங்கள் தான் நம்மளுக்கு கனவுகளை தோன்றும். நம்ம ஒரு சில டைமில் என்ன ஆகும், அந்த விஷயங்கள் மாறி நடக்கிறப்போ நம்ம திடீர்னு முழிச்சுப்போம் இல்லையா, ஏன்னா இது கனவு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு யாராவது இறந்து போகிற மாதிரி கனவு ஆகுது, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம திடீர்னு எந்திரிப்போம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க இறந்து போகலையே, உயிரோடு தானே இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு அந்த முழிப்பு அப்படிங்கிறது அது ஏற்படுது, நம்ம திடீர்னு முழிச்சிடுறோம். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அந்த கனவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கனவு வருது அப்படின்னா, டக்குன்னு எந்திரிச்சோன்னா நீங்கள் அந்த கனவு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா 5 நிமிஷத்தில் கனவு மறந்து போயிடும். ஏன்னா அது தேவையில்லாத டேட்டா அப்படிங்கிறதுனால மூளை அதை எரேஸ் பண்ணிடும். அதனால் எந்திரிச்சோன்னா ஒரு நோட் எடுத்து இந்த மாதிரி இந்த கனவு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னு எழுதி வச்சிடணும். அந்த மாதிரி எழுதி வச்சுட்டே இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. அது மட்டுமே இல்லாமல் சிலருக்கு கனவு பார்த்திங்கன்னா, இப்போது வானம் அவங்க கனவுல எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெட் கலராகவே தான் இருக்கும். மரம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உருவத்தோடையே தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் மரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும். அந்த மாதிரி நடக்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் எழுதி வைக்கிறப்போ உங்களுக்கு அது நல்லா மெமரியில் பதிஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கனவுல வரப்போ நம்ம திடீர்னு யோசிப்போம், நம்மளுக்கு கனவு தான் வருது, அதனால் நம்ம திடீர்னு எந்திரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல. நம்ம அதை ரியலைஸ் பண்ணோம், இது கனவு தான், கனவுல தான் இந்த மாதிரி வானம் ரெட் கலராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் கனவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கனவுகள் நம்ம திடீர்னு முழிச்சு போடலாம். அந்த விஷயம் நடக்காமல் நம்ம அந்த கனவை கண்ட்ரோல் பண்ணி அந்த நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்குறக்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. கனவுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அவங்கவுங்க வாழ்க்கையில் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தூங்கையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பு தான் தூங்கிட்டுருக்கோம், பிரெயின் முழிச்சிட்டே தான் இருக்கும். அந்த பிரெயினை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இந்த கனவை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.